ta jum nam ta rum ta dhalam ku tak tak ku da da gidadga gidadga ta jum tak jum jum ta takita ta da ta jum gidadga jum ta tanam ta rum ta takita ta da gidadga ta tarita ta dhanata ta runata ta dimita ta da jum tanam rum tagadim takidadga ta dim ta tarigidadga ta jum dim da ta jum nam da ta jum tam takita dana ta tangidadga tarigidadga dim ta tarigidadga ta jum dim takita jum jum takita jum ta jum takita ta jum kidadga tarigidadga ta dam tarita ta dana tarita ta tarigidadga tarita ta dhanata ta jum tarita dana ta tangidadga ta tarigidadga ta jum dim da ta jum nam takita jum ta dim tum nam ta tangidadga tarigidadga ta dhanata ta tarigidadga dhanata ta dhanata ta dim ta tarita ta dhanata ta tarita dhanata dhanata tangidadga tarigidadga ta dim tarigidadga ta dim tarigidadga ta dim tarigidadga ta dim tarigidadga ta jum tarigidadga ta tangidadga tarigidadga dingidadga tarigidadga tongidadga tarigidadga இது சும்மா ட்ரைலர் தாமா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடும்.
Good morning, brothers and sisters. Today, the skit is going to be about technology and God. So, we live in a generation where answers are just in one click. Technology definitely helps us, but it can slowly take God's place in our life. So, today's skit is about how we struggle without technology, and we're going to show you through our skit. Let's begin. மணி 9 ஆயிடுச்சா? சரி பரவாயில்ல. நேற்று 10 மணி ஆஃபீஸுக்கு 10:30 எழுந்திரிச்சேன். இன்னைக்கு 9:30 எழுந்திரிச்சிட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். சரி கிளம்புவோம். லைட் வேறு ஆயிடுச்சு. மேனேஜர் வேறு கற்றுவார். ஏதோ ரீசன் சொல்லுமே. தம்பி ஏய். எஸ் பாஸ். கிளம்ப லேட் ஆயிடுச்சு. என் மேனேஜர் நம்புற மாதிரி ஒரு கதையை எடுத்து விட பார்க்கலாம். ஒரு மெசேஜ் கொடுத்து ரீசன்ஸ் தானே அள்ளி தெளிச்சிருவோம். சரி ஏதோ ரீசன் சொல்லுங்க. பேட் வெதர் இல்லைண்ணா நம்ப மாட்டாரு. ஹெல்த் இஷ்யூ, அதை நேற்று சொன்னேன். வெஹிக்கிள் ப்ராப்ளம், இது இப்போ தான் புதுசாக சர்வீஸ் விட்டேன். அதுவும் நான் வரதாச்சுனால நச்சு நம்புற மாதிரி ஒரு இருப்பா. அவ்வளோதானே. இதை விட்டு சொல்லுங்க. மேனேஜருக்கு வந்து பர்த்டே. ஓகே. ஸ்வீட்ஸ் வாங்குறது கடைக்கு போயிருந்தேன். ஓகே. அந்த கடையில் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக வந்து லேட் ஆயிடுச்சு. அது கரெக்டாக இருக்குல்ல? ஓகே கரெக்டாக இருக்கு. சரி ஓகே. சரி நம்ம மேனேஜருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுருவோம். அடுத்து சரி தம்பி எங்கே போகிறீங்க? இருக்கேன். அதாவது இன்னைக்கு அண்ணா ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஓகே. அதனால் நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும், எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பிளான் சொல்லுவாங்க. லிஸ்ட் ரெடி. சொல்லுங்கள். 9:30 to 10:30 அங்கே போகிறீங்க. ஓகே. 10:30 to 11:30 இங்கே வரீங்க. 11:30 to 12:30 அதை பண்ணுறீங்க. ஓகே. 12:30 to 1:30 இதை பண்ணுறீங்க. ஆஃபீஸ் 5 மணி வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுறது? நீ எதையும் உருப்படியாக பண்ண போகிறதில்ல. எதையாச்சும் ஒன்று பண்ணுமே. உண்மையான சொன்னது படுத்துறாயா? சரி ஆஃபீஸ் போவோம். Sir is on the way. Sure, sir. முன்சாமி, பாஸ் உங்களை கூப்பிடுறாரு, சீக்கிரம் போங்க. கூட இல்லை அதுக்குள்ள அந்த மனுஷன் பார்க்கல. சார் சார் கூப்பிட்டுருங்க சார். சார் அதான் மெசேஜ் போட்டிருந்தேன் சார். உங்களுக்கு நீ பிறந்த நாள் இல்லை சார், அதனால எனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஆமாம் சார். இல்லை சார், நீங்கள் பிறந்த அன்னைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடணும். நீங்கள் பிறந்ததே இந்த நாட்டுக்கே ஒரு நல்லதானே சார். எப்போ வேணால் கொண்டாடுறாங்க. அதனால ஸ்வீட் வாங்கினாலும் போனது சார். ஆனால் கிடைக்கிறேன். சரி போய் பண்ணு. நம்ம தெரிஞ்சுதான் சொன்னேன். ரிப்போர்ட் சார் ரிப்போர்ட் தானே சார். அந்த ரிப்போர்ட் இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த கேட்கலாம் நினைக்கிற கம்பெனி பற்றி தானே சார் கேட்டுருக்கீங்க. ஆமாம், அதே கம்பெனி. அந்த கம்பெனி பற்றி சார் நான் நேற்றே முடிச்சேன் சார். இது ராத்திரி 12 மணி வயசு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் சார். ஆனால் வராது சார். ஏன்னா அது கொஞ்சம் சின்ன இருக்கு. கொஞ்சம் பட்டி டிங்கிரிங்லாம் பார்க்கணும். நான் பார்த்து உடனே உங்களுக்கு அனுப்புவேன். ஓ, டிங்கிரிங் வேலையா? ஆமாம் சார். சரி, டிங்கிரிங் சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன் சார். சரி. சார் சார் ஃபைலா? ஆமாம் சார். சரி, ஓகே, நான் செக் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார். வாங்க. தேங்க்ஸ் சார்.
Hey Munsam, please come here. I need your help. எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் இப்படி வேண்டாம். அது இப்படி போயிட்டு இப்படி வரணும். இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஆமாம். ஒரே நிமிஷம். நீங்க வந்து எனக்கு அந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ண வராது. ஓகே. பண்ணாதான் எனக்கு வரும். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதை எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு பண்ணிட்டு நான் சொல்லுவேன். இப்பயே அனுப்பிச்சுடுறேன், தயவுசெய்து முடிச்சிரு. ஓகே ஓகே. ஏய் நான் சொன்னது கேட்டுச்சுல, அதே மாதிரி கேட்டுச்சு பாஸ். அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தேன். பட்டத்து அவ்வளோதானே? ரெடி. இதை அனுப்பிச்சு விட்டு ஓகே ஓகே. டயனா, நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தோ பண்ணுறேன். ஏய் சூப்பர், தேங்க்யூப்பா. தெரிஞ்சதுதான். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஹலோ ஹலோ. அதான் ஆஃபீஸில் இருக்க மச்சான், சொல்லு என்னாச்சு? நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மோட்டிவேஷனாவா? என்ன பிரச்சனை உனக்கு? கொஞ்சம் சொல்ல. என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்ல. வாழ்க்கையே டிப்ரெஷனா போகுது. மோட்டிவேஷனா ஏதாவது வேணும், பைபிள் ஸ்கிரிப்சர் வேணும், அதானே? ஓகே ஓகே, சொல்லு. Psalms 42:11 இதை சொல்லி விடு, ஆல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சூப்பர். மச்சான் செம்ம ஸ்கிரிப்சர் வச்சிருக்கேன். Psalms 42:11 மச்சான். நீ என்ன பண்ணு, நீ அதை போய் படி, உனக்கு புரியும். அது கடவுளே உன்கிட்ட பேசுறாரு. நீ அதை பண்ணு, எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகே சந்தோஷமா இருக்கு. பை பை. என்ன டிசிப்ளின் கூப்பிடுறாரு? ஹலோ அண்ணா சொல்லுங்க. முனிசாமிக்கு எம் சாண்டன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். முனிசாமி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்னாச்சு, அந்த ஸ்கிட் ரெடி ஆயிடுச்சா? ப்ரோ ஸ்கிரிப்ட் கிறிஸ்மஸ்க்கு ஸ்கிரிப்ட் போடணும்னு சொல்லிருந்தீங்களா ப்ரோ? சிங்கிள்ஸ்லாம் ஸ்கிட்டுக்கு என்ன நீ வந்து பேர் வச்சிருக்க? சத்தி விளையாடலாமா? என்ன இது? இல்ல சார், அது வந்து இயேசுவான் கேரக்டர்ல தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உடனே அனுப்பிச்சுடுறோம். நீங்க அப்படியே லைன்ல இருங்க, நான் அப்படியே பண்ணி விட்டுறேன். சரி முனிசாமி, சீக்கிரமா பண்ணி அனுப்பிச்சு விடு. ஓகே ஓகே. இயேசுவா கமான் டக்குன்னு சொல்லு. அவ்வளோதானே? அசால்ட்டு. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, ஒருத்தர் கூட கை தட்டாம இருக்க மாட்டாங்க. கை தட்டாம என்ன வந்து கேளு. பரவாயில்லையே, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போயிடுச்சு. சரி கிளம்புவோம். எல்லாரும் நம்மளை பாராட்டினாங்க. நாலு ஜட்டி நல்ல பேர் வாங்கியாச்சு. ஏன்னாவும் நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. சரி சந்தோஷம் தான். தூங்குவோம். ஹலோ அனல் வந்து அடிக்காது. நான் எனக்கு தெரிஞ்சுட்டேன். அடுத்து ஓகே. சரி நேற்று நாள் செம்மையாக போச்சு. இன்னும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஏய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கூட. எது காஃபியா? அதெல்லாம் நான் இல்லை ஒரு கொண்டாடி நினைச்சியோ? காஃபி எப்படி போடுவது கேளு, சொல்லி தரேன். போட்டோம் வர முடியாது. சரி அதே பண்ணு, சொல்லு. சரி நான் பால் எடுத்துட்டேன், காஃபி தூள் போட்டேன். அடுத்து சர்க்கரை எவ்வளோ போடணும்? ஏய் சர்க்கரை எவ்வளோப்பா போடணும்? என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்திரி. எப்படி? ஐயோ தொங்கிடுச்சு. ஆஃபீஸ் வேற போறேன், மேனேஜர் வேறு கேள்வி கேட்பானு. சரி பண்ணுவோம், சமாளிப்போம். கேளுங்க
sir. நேற்று மேலே சென்ட் பண்ணிருந்தீங்களா? Yes, sir. என்னங்க சென்ட் பண்ணிருக்கீங்க? அது என்ன உண்மையே ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கு. இந்த ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை தூங்குறீங்களா இல்லை எல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. Sorry, sir. ஆஃபீஸில் இழுத்து முடிச்சு போகலாம் பாருங்க. நீ வேலை பண்ணுறேன், அந்த முன்சாமி என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது, என்ன கலந்து தெரியல. சரி போய் பண்ணுங்க. Okay, sir. Sorry, sir. முன்சாமி வா. சார் சார் நேற்று ஃபைல் பார்த்தீங்களா சார்? சூப்பராக இருக்கா சார்? சூப்பராக இருக்கு, கேவலமாக இருக்கு ஃபைல். என்ன சார் என்ன 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 ரெடி பண்ணிருக்கீங்க? என்ன ஆச்சா? அவுட்புட்டும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. கேட்ட எரர்னு மாத்திரை வந்துட்டே இருக்கு. இது பஸ் நானே போய் நான் பண்ணேன். நானே பண்ணிக்கிறேன். போய்விட்டாங்க போ. You முன்சாமி, என்னையா பண்ணி வச்சிருக்க? உன்னால பாஸ் என்ன திட்டுறாரு. என்ன ப்ராஜெக்ட் பண்ணி வச்சது தப்பா இருக்கான். உன்னால என் ப்ரமோஷனும் போச்சு. என்கிட்ட பேசாம. சாரி என்ன பண்ணிட்டோம், அப்போ ஒன்றுமே தெரியலையே, என்ன பண்ணுறது? சரி எவ்வளோ எதுவும் பிரச்சனை இல்லை, எப்படி இந்த நாளை தாண்டிட்டா போதும். சரி ஹலோ ஹலோ, டே மச்சான், நீ சொன்ன மாதிரி என்ன சொல்றத செய்ய சொன்னதா? ஆனா என்னெல்லாம் செஞ்சு விட்டாங்களா? என்னடா சொன்ன, என்னடா இப்படி பண்ணி விட்ட கடைசியா? மச்சான் சாரிடா, இல்லைடா எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கு, எனக்கு அப்புறமா கூப்பிடவா? சரியா, ஓகே, பிஸியாக இருக்கேன். சரிடா, சரி. இந்த மாதிரி என்ன பிரச்சனை பண்ணுறேன்னு தெரியலையே, இந்த பிரச்சனையும் வர முடியாது. சரி ரிசப்ஷனில் வேறு கூப்பிடுறாரு, இருக்கலாமா? சரி எடுப்போம். ஹலோ சாமி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக தப்பாக இருக்குதுடா. தப்பாக இருக்கா ப்ரோ? அது எனக்கு தெரியல ப்ரோ, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. தம்பி எனக்கு வேலை போகிற மாதிரி இருக்குது, ஸ்கிரிப்ட் தப்பாக இருக்கு. என்ன பண்ணுறது? அண்ணா நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா, நீங்களே பார்த்துக்கோங்க. தம்பி இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்டேஜில் பண்ண போகிறோம். ஃபெலிக்ஸ் உட்காருவார், விக்டர் உட்காருவார். என்ன பண்ணுறது? இருக்கிறதே பண்ணிடுறாண்ணா, பிரச்சனை இல்லை. இருக்கிறது பண்ணிடலாமா? இதில் எதுவுமே இல்லையடா. அதான் பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கோங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா தம்பி? அண்ணா நான் வைக்கிறேன், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். சரி என்னடா செய்ய முடியும்? வை ஃபோன் வை. சரி இன்னைக்கு நேற்று அவ்வளோ சூப்பராக இருந்தது, இன்னைக்கு ஃபுல்லாக ஒஸ்ட்டாக இருக்கு. இன்னும் யார் ஃபோனையும் எடுக்கவே கூடாது. நீ நான் போய் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். நேற்று இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன். இன்னைக்கு இல்லாமல் என்னால் ஒரு விஷயமே பண்ண முடியலையே, எல்லாரும் திட்டுறாங்க. என்ன இவ்வளோ மோசமாயிடுச்சு நம்ம நிலைமை, அவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கேண்ணா. புதுசாக ஏதோ டிசப்பாயின்மெண்ட் இருக்கா போல, வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ணிடலாம். என்ன பண்ணுறது? யாரும் தட்டுறாங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. புதுசாக எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? டெக்னாலஜி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா சூப்பராக போயிட்டு ப்ரோ, நல்லா போயிட்டு இருக்கேன். சரி என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் வச்சுக்கிட்டு பேசணும். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை ப்ரோ, அதனால ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டேன். பார்க்க நல்லா தான் தெரியுதுப்பா, ஹவுஸ் பாய் மாதிரி. என்னாச்சு சொல்லு, பரவாயில்ல சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லைண்ணா, இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாரும் என்ன ரொம்ப ரிஜெக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருக்கு. ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? எதனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க? நான் வந்து எல்லாமே வந்து ஏஐ வச்சே பண்ணிட்டு இருந்தேன். நான் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ஏஐட்ட மட்டும்தான் கேட்டேன். காலையிலேருந்து ஏஐயும் வேலை செய்யலை, என்னால் சுயமாக எதுவுமே பண்ண முடியல. நான் ரொம்ப லாஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுண்ணா. முனுசாமி, ஏஐயோட ஏசி தான் நமக்கு பெருசு. ஏஐ ரொம்ப முக்கியம் கிடையாது. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஆஃபீஸில் கொலீக்ஸு, மேனேஜரு, இவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே. ஏஐ மேலே டிபெண்ட் ஆகி ஏசிக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம ஏசிக்கு வந்து க்ளோஸாக இருக்கணும். நம்ம ப்ரேயர்லையும் ஓகேங்களா, நம்ம பைபிள் ஸ்டைலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். மொத்தவங்க நமக்கு ரிஜெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படக்கூடாது.
ஓகே. ஸோ நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே. ஸோ ஓகேங்களா, தேவன் எப்பவுமே நம்ம மேல கோவப்பட மாட்டாரு. He will never reject you. ஸோ நீ கவலைப்படாம ஓகேங்களா, நீ நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ. ஓகே முனுசாமி. ஓகே. ஓகே வர முனுசாமி. Yeah, we'll pray. Jeremiah 2:13 says, "My people have forsaken me, the spring of living water, and have dug broken cisterns that cannot hold water." Today, most of our hearts run first to phones, social media, and technology for comfort, answers, and identity. But when we replace God with these things, Scripture shows that it deeply grieves Him, not in anger alone, but in sorrow, because He knows they will never truly satisfy us. God is the living source of peace, purpose, and direction. Even now, He lovingly calls us back to Himself. Invite us to choose Him over screens, trust Him over trends, and depend on Him daily, because He is our fountain of living water, which will never run out. Thank you.